அரசு கிடையாதாம். ஆனா எங்களுடைய பிரச்சனையே காது கொடுத்து கேட்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்ட அரசாங்கத்துல மக்களை பற்றி கவலைப்படாத அரசாங்கம். வீட்டு மக்களை பற்றி தானே கவலைப்பட்டிருக்காரு. வீட்டு மக்கள் இருக்கிறதுக்கு என்ன பதவி கொடுக்கலாம், என்ன அதிகாரம் கொடுக்கலாம் அப்படிங்கிற நிலை தானே தமிழ்நாட்டில் நிலவி கொண்டிருக்கின்றது. திரு ஸ்டாலின் அப்பா திரு உதயநிதி அவர்கள் மகன், அப்பா மகனை பாராட்டுறாரு. திரு உதயநிதி மகன், அப்பா திரு ஸ்டாலின், மகன் அப்பா பாராட்டு. இதுதான் தமிழ்நாட்டில் நடக்குது. வேற எதுவுமே காணோம். இந்த வெள்ள நிவாரண நிதியா மத்திய அரசுகிட்ட இவங்க அந்த சட்டசபையில இது கொடுத்துருக்காங்க. எவ்வளவு பேரிடரா அறிவிக்கணும்னு கோரிக்கை வச்சிருக்காங்க. மத்திய அரசுக்கு நீங்க எதிர்கட்சிங்கிற பேர்ல என்ன? அதாவது ஒவ்வொரு முறையும் வெள்ளம் வருகின்ற பொழுது எல்லா ஆட்சியிலுமே இந்த நிவாரணம் வேண்டி மத்திய அரசாங்கத்தை நம்ம அறிக்கை தாக்கல் செய்வோம். அதன்படி பாதிக்கப்பட்ட தமிழ்நாட்டில் எந்தெந்த விதத்தில் விவசாயிகள் எப்படி பாய்ச்சிருக்கிறாங்க, பொதுமக்கள் எப்படி பாய்ச்சிருக்காங்க, வாகனங்கள்லாம் எப்படி பாய்ச்சிருக்கு, இதெல்லாம் கணக்கிட்டு உரிய முறையில் மத்திய அரசை அணுகி அவர்களுக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணத்தை இந்த அரசு பெற்றுத் தருவது இந்த அரசினுடைய கடமை. அதான் மத்திய அரசிட்ட முறையாக அந்த அறிக்கை கொடுத்து இந்த நிவாரண தொகையை பெற வேண்டும். அரசு சிறப்பா செயல்படல அப்படின்னு சொல்றோம். அதிமுக சார்பாக நிர்வாகிகளுக்கு என்ன மாதிரியான அறிவுறுத்தல்? நான் ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய கழக நிர்வாகிகளுக்கு, எங்களுடைய மாநில பொறுப்பாளர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் அறிவுறுத்தி இருக்கிறோம். உள்ளாட்சி பிரிவுகள் அறிவித்திருக்கிறோம். இன்றைக்கு இந்த அரசை நம்பி பிரயோஜனம் கிடையாது. அதனால ஆங்காங்கே மக்கள் ஏதாவது கனமழையால் மக்கள் ஏதாவது பாதிக்கப்பட்டா அதிமுக சார்பா உதவி செய்யும் சொல்லி ஏற்கனவே நாங்கள் அறிவிப்பு கொடுத்தோம். அதன்படி நாங்களுடைய கழக நிர்வாகிகள் ஆங்காங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான நிவாரண உதவி செய்து கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். முன்னாள் அமைச்சர்கள் யாரும் நியமிக்கிறது